அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நண்பான பணிவான வணக்கங்கள். இப்போ என்ன விடயம்னு சொன்னால், இப்போ நான் இப்போ நோர்வேயில் நிற்கிறேன். நீங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உண்மையிலேயே எனக்கு கவலையாக கிடக்குது. 2 நாள் 3 நாளைக்கு தான் சாப்பிட காசு இருக்குது. உண்மையிலேயே எனக்கு கவலையாக கிடக்குது. என்னென்னா உங்களை நம்பித்தான் வந்தேன் நான். இப்போ நீங்கள் முதலெல்லாம் நான் கேட்ட போதும் கேட்காத போதெல்லாம் எனக்கு காசுகளை அனுப்பி கொண்டிருந்தீங்கள். அப்போ நான் தேவையான விடயங்களை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ வீடும் கட்டிட்டேன், பெரிய மாளிகை கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்டும் கேட்காமலெல்லாம் நிறைய பணங்களை எனக்கு அனுப்பி கொண்டிருந்தேன் நீங்கள். இப்போ நான் உங்களை நம்பி வந்த நான், நீங்கள் கேட்காமலே நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் செய்வீங்களேன்னு தான் நான் வந்தேன் நான். ஆனால் நான் பரிசில் நடந்த என்னுடைய கூட்டத்திலே நீங்கள் பெருமளவாக திரண்டு வந்து எனக்கு ஆதரவு தந்து வரும்போது பையலோட வருவீங்களேன்ட்டு பார்த்தேன் நான். நீங்கள் அதுவும் வரவில்லை. ஒரு 25 பேரோட வந்து எல்லாத்தையும் கதைச்சி ஏழமாடையாக கதைச்சி போட்டீங்கள். என்ன செய்தீர்கள் செய்யலைன்ட்டு ஒன்றுமே எனக்கு விளங்குதில்லை. இப்போ நான் நோர்வேயில் நின்று தத்தளித்து கொண்டு நிற்கிறேன். என்ன இப்போ நான் நோர்வே பாராளுமன்றத்துக்கு போகணும். அங்கே பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு போகணும். ஒருக்கா இல்லை 2 தினம் இல்லை, 2-3 முறை போனால் தான் அங்கே யாராவது பிடிச்சி அங்கே வாட்ச்மேன் செக்யூரிட்டி மேலே பிடிச்சி அங்கே உள்ளே போய் யாரே உண்டான ஒரு ஆளோட 2 படம் எடுக்கணும். அதான் முக்கியம். இப்போ நான் இப்போ என்னத்துக்கான இப்போ உங்கள்கிட்ட இந்த வெறும் சிட்டியான கவலையோடு உங்கள்கிட்ட இந்த காணொலியை பதிவு செய்கிறேன்டா. கொஞ்சம் நோர்வே பாராளுமன்றத்துக்கு நான் போகணும். இப்போ ஒரு தடவை போகலாமண்டா நான் அவனை பிடிச்சி போய் வந்துடுவேன். அங்கேண்டா எல்லா நேரமும் உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ பல தடவை போய் அதில் வாசலில் நின்று பார்த்து அவனை பிடிச்சி உள்ளுக்கு போய் 2 பேர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடணும். அப்போ தான் பார்த்து என்ன நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ உங்களுக்காகத்தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து நான் வெளிநாட்டுக்கு வந்து நான் ஐநா சபைக்கு போனால் உங்களுக்காண்டி தான் இப்போ எல்லா இடம் வளைஞ்சோன்னு திரிகிறேன். அதே போல் தான் இந்த எரிக் சொல்கைமோட 2 படம் எடுத்துட்டேன், போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. அதே மாதிரி ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் போய் ஒரு மாதிரி அவனை பிடிச்சி 2 பேரோட 2 படம் எடுத்துட்டேன். இப்போ நான் நோர்வேயில் நிற்கிறேன். நோர்வே பாராளுமன்றத்தில் போய் அங்கே உள்ள ஆக்களோட 2 படம் எடுக்கணும். அதுக்கு தான் போக்குவரத்து செலவுக்கு எனக்கு பணம் இல்லாமல் கிடக்குது. அதோட நான் கொஞ்ச நாளைக்கு இன்னும் 2 ஆக்களை சந்திக்கணும், அதுக்கும் பணம் இல்லாமல் கிடக்குது. அப்போ நீங்கள் தான், உங்களை நம்பி வந்தனால் நீங்கள் தான் எனக்கு தேவையான விடயங்கள் செய்ய வேண்டும். நான் நீங்கள் கேட்காமலே தருவீங்களேன்னு தான் நான் பார்த்தேன் நான். ஆனால் நீங்கள் தரையில் ஒன்றும் செய்யலாது, கேட்டுத்தான் ஆக வேணும். அப்போ நீங்கள் அதனால் நான் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தனைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இப்போ ஏன்டா நீங்கள் நார்மலாக கேட்காமலே தான் தாரேன். நீங்கள் அதை விட என்னோட பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்கள்கிட்ட வாங்காமலும் என்னால் போகல. அது என்னடா வாங்கி பழக்கப்பட்ட நான், ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்கி பழக்கப்பட்ட நான். அப்போ உங்கள்கிட்ட வாங்காமலும் போகல. அது அப்போ நான் எதிர்பார்த்து வந்தது நீங்களாகவே எல்லாத்தையும் செய்வீங்கன்னு வந்த நான். இப்போ நீங்கள் எதுவும் செய்யலை. இப்போ நான் கேட்க வேண்டிய கடமை என்னிட்ட இருக்குது. அப்போ கேட்கத்தான் வேணும். அப்போ ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்கத்தான் வேணும். உண்மையிலே என்ன கவலையாக கிடக்கு, இந்த நிலைமையை நினைச்சு எனக்கு உண்மையிலே கவலையாக கிடக்குது. உண்மையிலே நீங்கள் விரும்பினாக்கள் போடுங்க. என் அக்கௌண்ட் நம்பர்கள் 4-5 இருக்குது தானே உங்கள்கிட்ட, ஏதாவது ஒன்று போடுங்க, அதெல்லாம் வந்து சேரும். அப்போ அப்படித்தான் நாட்டில் இருக்க போட்டு நீங்கள் நான் மாளிகையெல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம். அப்போ இதுக்கு யோசிக்கிறீங்க, கேட்கலாம், உங்களோட உள்மனசு கேட்கலாம். அப்போ ஓட்டுப்பட்ட மக்கள் நிலைமை என்னடான்ட்டு கேட்கலாம். நான் மட்டுமா இதை செய்கிறேன் யோசிச்சு பாருங்க. நான் மட்டுமா இதை செய்கிறேன் இல்லை. அப்போ எல்லோரும் தான் செய்யணும். எல்லோரும் செய்ததை தான் நானும் செய்கிறேன். அப்போ எல்லோரும் தான் அரசியலுக்கு வந்தோடனே மாளிகையில் கட்டுறாங்களோ, அந்த பிஸ்னஸை தொடங்குறாங்க, இந்த பிஸ்னஸ் தொடங்குறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன். இப்போ நான் புதுசாக வந்து செஞ்சிருந்தால் நீங்கள் என்னில் கோவிக்கலாம். இப்போ எல்லோரும் தான் செய்கிறாங்க. இப்போ ஓட்டு போட்ட மக்கள் நிலைமை வேண்டாம், அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாரும் செய்த விஷயத்தை தான் நானும் செய்கிறேன். அப்போ நீங்கள் என்ன மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஓட்டு போட்ட மக்கள் தான் யோசிக்கணும். அவைகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, அது என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ற எல்லாரும் மாதிரி தான் நானும் செய்கிறேன். அப்போ அவைகள் ஏதாவது சொல்லினோமா இல்லை, அவைகள் ஏதாவது மக்களுக்கு செய்யணுமா இல்லை, அதே மாதிரி தான் நானும். அப்போ அவைகள் இது எனக்கு முன்னுக்கு இருந்த அரசியல்வாதிகள் செய்தது தான் நானும் பின்பற்றி செய்து கொண்டு வாரேன். சில விஷயங்களை நான் சில வெளிக்கான விஷயங்களை கதைப்பேன், முன்ன பின்ன குண்டக்க கதைப்பேன். அதுகளை நீங்கள் கருத்தில் கொள்ளாதீங்க. அப்படி கதைச்சத்தான் 2 ஆகலாம். அப்போ அதுக்காண்டி தான் கதைக்கிறது. மற்றபடி இப்போ நோர்வேயில் நிற்கல, இப்போ நோர்வேயில் கூட்டம் போட போகிறோம். அதுலேயாவது வந்து நீங்கள் வரைக்கில் பையக்கிய கொண்டு வாங்க வரைக்கில். ஏனெண்டா
அங்கே பரிசிலானந்த கூட்டத்தில் எல்லாரும் வெறுங்கையோட வந்து ஏமாற்றிப்பட்டு போட்டீங்கள். நான் நினைச்சேன் ஒரு 200 பேருக்கு மேலே வந்து பையன் கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் வெறுங்கையோட வந்து ஒரு 25 பேர் வந்து வெறுங்கையோட நின்று ஃபோட்டோ என்னோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போட்டீங்க. இல்லாட்டி என் அண்ணன் அவையில்ட்ட ஆட்டி போட்டான்னு தெரியல. எதுவுமே எனக்கு வந்து சேரையில் பார்க்கணும், யோசிக்கணும். அண்ணாவே நம்பலான்னு தெரியல. ஏன்டா இப்படி ஒரு தடவை நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் வந்த பேரில் ஒரு 25 பேர் வந்த நீங்கள் அதில் ஒரு தடவை 2 பேராவது அப்படி வெறுங்கையில் வந்திருப்பீங்களோ நான் எதிர்பார்க்கல. இதில் அண்ணன் சந்தேகப்படுறதா என்னென்று விலங்கையில் பார்ப்பேன், யோசிக்கணும். பார்ப்போம் அடுத்த கட்டத்தை என்னென்னு பார்ப்பேன் மக்களே. இப்போ நான் வெறும் சிட்டியான கவலையோடு இருக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு இதனோனும் என்னுடைய வங்கி கணக்கு நம்பர்கள் எல்லாம் வச்சுருக்கிறீங்க தானே, பார்த்து செய்யுங்கோ. நான் இந்த 100 பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட இப்போ மக்கள் நீங்கள் யோசிக்கலாம், என்ன காமெடியாக கதைக்கிறான்ண்டு. காமெடியாகவும் சில உண்மைகளை சொல்லலாம்ன்றதுக்காண்டி நான் இந்த மிதட்டில் உங்களுக்கு இந்த சில விடயங்களை சொல்கிறேன். இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. இது வெறும் காமெடி அல்ல, இது சரியான உண்மையான விஷயங்கள். மக்கள் நீங்கள் சிந்திக்க வேணும். மக்கள் நீங்கள் சிந்தித்து எங்களுடைய தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் முன்வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சில காமெடியாகவும் சில விஷயத்தை செய்யலாம். அரசியலில் விமர்சனமும் ஒரு அங்கம்தான். இப்போ விமர்சனம் இல்லாமலுக்கு அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமலுக்கு விமர்சனம் இல்லை. அப்போ அரசியலில் விமர்சனம் ஒரு அங்கம்தான். இப்போ விமர்சனம்ன்றது வந்து ஒரு வெறுமனே ஒருதன் மீது சுமத்துகிற பழி அல்ல. சில உண்மைகளை விமர்சனம் ஊடாகத்தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். அதன் ஒரு பகுதி தான் இதுவும். இப்போ மக்கள் நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். இது என்னுடைய கடமை. இது என்னுடைய கடமை மட்டுமில்லை, எங்கள் தமிழ் மக்களுடைய எல்லோருடைய கடமையும் இப்படியான தவறுகளை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்த வேணும். எங்களுடைய மக்களை அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தில் நாங்கள் முன்னகற்ற வேணும். எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்க வேணும். அதனூடாக எங்களுடைய தேசத்தை கட்டமைக்க வேணும். நீங்கள் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் நான் பல விடயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ இதே மாதிரி தான் எங்களோட மக்கள், நீங்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசத்து மக்கள் நாங்கள் வடிவாக சிந்திக்க வேணும். நாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு எங்களுடைய இனத்தை எப்படி நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அடுத்த காலங்களில் இவர்களை போன்ற மனிதர்களை நாங்கள் எப்படி புறந்தள்ளி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை முன்னோக்கணுன்றதுக்கு மக்கள் நீங்கள் எல்லாரும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம் என் சொந்தங்களே.